மற்றுமோர் அண்மை செய்தி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அது குறித்த அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழின் தாயகமாக இந்தியா இருப்பது பெருமிதம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லதாவிடம் வழங்க நாம் கேட்கலாம். லதா, பிரதமர் தன்னுடைய பொங்கல் வாழ்த்துல என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம். தமிழரின் திருநாளான பொங்கலுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வாழ்த்துக்களை பதிவு செய்திருக்கிறார். தமிழக மக்களுக்கும் பொங்கல் கொண்டாடும் அனைவருக்கும் அவர் வெளியிட்டிருக்கும் அந்த வாழ்த்து குறிப்பில், எனதருமை நாட்டு மக்களே வணக்கம். பொங்கல் திருநாளை முன்னிட்டு தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மனிதனின் உழைப்பிற்கும் இயற்கையின் இசைவிற்கும் இடையே உள்ள நெருங்கிய தொடர்பை இந்த சிறப்பு வாய்ந்த பண்டிகை நமக்கு நினைவூட்டுகிறது என்றும், வேளாண்மை கடினமாக உழைக்கும் நமது விவசாயிகள், கிராமப்புற வாழ்க்கை முறை மற்றும் கண்ணியமான வேலை ஆகியவற்றுடன் இந்த பண்டிகை ஆழமாக பிணைந்துள்ளது என்றும், குடும்பத்தினர் ஒன்றிணைந்து பாரம்பரிய உணவுகளை சமைத்து மகிழ்ச்சியையும் அன்பையும் பகிர்ந்து கொள்கின்றனர். இதன் மூலம் தலைமுறைகள் கடந்து நமது உறவுகள் வலுப்பெறுவதுடன் ஒற்றுமை உணர்வு மேலோங்குகிறது என்றும் பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தங்களது கடின உழைப்பின் மூலம் நமது வாழ்க்கையை செம்மைப்படுத்துவோருக்கு நன்றி தெரிவிக்கும் திருநாளாகவும் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் வளமான தமிழ் பாரம்பரியங்களில் உன்னதமான அடையாளமாக பொங்கல் பண்டிகை திகழ்வதாகவும், உலகின் பழமையான மொழியான தமிழின் தாயகமாக இந்தியா திகழ்வதில் நாம் பெருமிதம் கொள்கிறோம் என்றும் பிரதமர் மோடி அவர்கள் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். மேலும் பொங்கல் பண்டிகை சர்வதேச திருவிழாவாக கொண்டாடப்படுவது மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்களாலும் இந்த பண்டிகை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது என்றும், மீண்டும் உங்களுக்கு இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தை திருநாள் அனைவரின் வாழ்விலும் அபரிமிதமான செழிப்பு, வெற்றி மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வரட்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் அந்த வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா.